வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், 2வது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபுல்லாக போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக்ஸ்டைல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 விதமான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ எங்கே ஒர்க் இருக்கும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்ம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் வந்து ஒட்டிடணும். அதாவது சமீபத்தில் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டிடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரிக்குரிய அந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்குரிய அந்த அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். ஆஃபீஸ் ஒர்க் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே தான் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் 2 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பேஜ் வந்து நீங்கள் தள்ளனீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அற்ற விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்ல. ஸோ இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து முன்னுரிமை எதனா வந்து வேணும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மேலே இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணணும். எனக்கு முன்னுரிமைலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஃபார்ம் லாஸ்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் பெயர், உங்கள் பெயர் இது இன்னும், ஸோ தந்தை பெயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து 1/7/2024 அன்று வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வயசு வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 34க்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே வந்து எஸ்சி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 37க்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்க என்ன மதம் அதை வந்து இங்க வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்ன அதை நீங்க வந்து இங்க வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அதன் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்து இங்க என்ட்ரி பண்ணிடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்க, இல்லைனா வந்து விட்டுடலாம். பர்மனன்ட் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்க. இப்போ இருக்கிற நீங்கள் கரண்ட் அட்ரஸும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8th நீங்கள் வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க, ஓகே? ஸோ இது நீங்கள் வந்து எம்டிஆவே விட்டுடலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா 10th எந்த இயர்ல முடிச்சீங்களோ அந்த இயரை போட்டுட்டு அதோட பர்சன்டேஜ் வந்து நீங்க என்ட்ரி பண்ணணும். டிகிரி எதனா முடிச்சிருந்தீங்கன்னா அதோட இயர் பாசிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிகிரி பச்சீங்க ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுதான் இந்த ரிமார்க்ல, ஓகேவா? ஸோ நீங்க வந்து பிஏ முடிச்சிருக்கீங்களா, பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆவணம்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க அக்கா இல்லையா, அதை நீங்க வந்து இங்க டிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதாவது நீங்க டிகிரி வச்சிருக்கீங்கன்னா டிகிரியோட ஜெராக்ஸ் வந்து இங்க வைக்கணும். ஒரிஜினலாக நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு இருக்கணும், ஓகேவா? 12th 12th கல்வி சான்றிதழ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, எல்லாம் நோன் கொடுத்துருங்க, ஓகே? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, ஓகேவா? ஜாதி சான்றிதழ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, ஓகே? ஸோ இருப்பிட சான்றிதழ் நீங்கள் ரெடியாக வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து ஆம் இல்லை அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட கரண்டா இருக்கிறது மட்டும் தான் நீங்க வந்து அப்டேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் அப்ளை பண்ணிட்டு நான் போயிட்டு வந்து மறுபடியும் வந்து இருப்பிட சான்றிதழ் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால உங்ககிட்ட ரெடியா கையில இப்ப இருக்கா இருந்தால் நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கணும், ஓகேவா? ஸோ ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அந்த கார்டு இருக்குதா இல்லை அது மாதிரி வந்து அந்த டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி வந்து தமிழில படிச்சிருக்காங்க PSTM சர்டிபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கீங்களா, எஸ் இல்ல நோ வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்றீங்க அந்த இடம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தேதி, உங்களோட சைன் போட்டு எந்த கேட்டகரியில நம்ம வந்து அங்க செலக்ஷன் பண்றோமோ அந்த கேட்டகரிக்குரிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி வந்து பொதுன்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா விதவை அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைமெண்ட் பண்ணலாம். அதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பம், ஓகேங்களா? ஸோ முன்னுரிமை நீங்க கோர்றீங்கன்னா அதுக்குரிய
அந்த ஃபார்ம் இது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கொரோனாவால் தாய் தந்தை இழந்தவர், இல்ல தமிழ் வழி கல்வியில படிச்சவங்க, இல்ல முதல் பட்டதாரி, இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னுரிமை சான்றிதழை நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து எதுவாக வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நீங்க கடைசியா இருக்கிற அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ என்ட்ரி பண்ணிட்டு இந்த தொழில்நுட்ப தகுதி, அதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா, எல்எம்வி வச்சிருக்கீங்களா, நம்பர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எந்த ஏரியாவுக்குள்ள இருக்கு, ஸோ அந்த அலுவலகம் நேம் வந்து இங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ அது வந்து வழங்கப்பட்ட நாள், காலாவதி ஆகும் நாள், இது ரெண்டுமே வந்து நீங்க வந்து இங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எதனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்க வந்து எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபில் பண்றது டிரைவர் போஸ்ட்டுக்கு. ஓகே, இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நம்ம எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா, துணிநூல் துறை, கைத்தறி ஏற்றுமதி ரகம், முதல் மற்றும் 2ஆம் தளம், நுங்கம்பாக்கம், சென்னை, இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 29/7/2024 அன்று மாலை 3 மணிக்குள்ள வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடணும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு மேல நீங்க அனுப்புனீங்கன்னா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்குள்ள நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணிடுங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க தாராளமா இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி போடலாம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.